இது இந்தியாவிலே முதன்முறையாக சிமெண்ட் பேக்கில் டோக்கன் போட்டு யூஸ் பண்ணது செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனம். உங்கள் பேர் என்ன? எஸ் முனியாண்டி. உங்கள் பேர்? முனியாண்டி. சரி, இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க தெரியுதா? செட்டிநாடு சிமெண்ட் பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். பரிசளிப்பு விழா. இன்னைக்கு வந்து உங்களுடைய இதில் எண்ணம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன இருக்கு? மொத்தத்துக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, வந்தவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க. வணக்கம். நம்ம இதுவரையிலும் சிமெண்ட் வாங்கி எல்லா கம்பெனிலையும் சிமெண்ட் வாங்கியிருக்கோம். எல்லாம் மீட்டிங்லாம் போய் இது பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். இதுமாரி யாருமே வந்து கௌரவ வச்சு நம்ம செஞ்சதே இல்லை. மாலை போட்டு கௌரவ வச்சு இது போல் நமக்கு வந்து செஞ்சதே இல்லை. இதுவரையிலும் நானும் 4-5 மீட்டிங் போயிருக்கேன், எல்லாருக்கும் பார்த்துருக்கேன். இதுமாரி இல்லை. ஒரு மடத்தில் வைப்பாங்க, போவாங்க, போய் சாப்பிடுங்க, போகும்போது கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதுமாரி கௌரவ வச்சு இதுமாதிரி இப்போ தான் செய்கிறாங்க. இதுதான் முதல் முறை. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு தடவை உத்தரவாதம் செட்டிநாடு கொடுத்தா அது 1000 தடவை உத்தரவாதம் கொடுத்த மாதிரின்றது உங்களுக்கு எல்லாரும் மனசுல பதினன்றதுக்காக தான் இத்தனை நாள் வந்து இது ஒரு சர்ப்ரைஸா வச்சிருந்தது. நான் சானார்பட்டி ஏரியா கொசவப்பட்டியிலேருந்து வந்துட்டுருக்கேன். நாங்கள் ஒரு பில்டிங்க்கு குறைஞ்சது எங்களுக்கு ஒரு 250 மூட்டை பக்கம் எடுத்தோம். எங்களுக்கு செட்டிநாடு சிமெண்ட் ரொம்ப பயனுள்ளதாகவும் சிறந்த முறையில் இருக்குது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஏரியாவுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை. அதை நாங்கள் இதை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்குது. இதே சமயம் நாங்கள் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்டிடக்கலை வல்லுநர்கள் அனைவரையுமே கூப்பிட்டு இவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மென்மேல் வளரும், நாங்களும் எங்களோட சேர்ந்து வளரணும். வாழ்த்துக்கள். இது சேர்த்த கூட்டம் இல்லை, சேர்ந்த கூட்டம். கரெக்டா? ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்ப்போம். ஆனா வீட்டில் குழந்தைங்களையோ அண்ணன் தம்பிங்களோ தானா வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்த குடும்பம் தான் இது. அதனால தான் செட்டிநாடு குடும்பாங்கங்களேன்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்த மேஸ்திரி வந்து கொஞ்சம் ஒரு வருத்தப்பட்டார், பேர் மாத்திரம் சொன்னமே அப்படின்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாமே மேஸ்திரிங்க தான். இங்க இருக்கிறவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான். உங்களுக்கு இப்ப என்ன கொடுத்தாங்க? எத்தனை கிராம் கொடுத்தாங்க? 2 கிராம் தங்க காயின். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எப்படி இருக்கு? சொல்றதுக்கு வழி இல்லை. ரொம்ப இன்பரசியா இருக்கு. எதிர்பார்க்காது. அந்த ரஜினிகாந்த் சொன்னதால அந்த திருப்பி அந்த டயலாக் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் வாய் வழியா. சொல்றது தான் செய்வோம். யாராவது சொல்ல முடியுமா? செய்யறது தான் சொல்லுவாங்க. ஆனா செட்டிநாடு அதுக்கும் மேலே. ஏன்னா சொல்லாததையும் செய்வோம். நேற்று கூட 800 மூட்டை ஒரு ஆள் காட்டாரு. சிமெண்ட் எந்த சிமெண்ட் வாங்கலான்னு. கெட்டிய நாடு அப்படின்னா என்ன சிமெண்ட் அது போனாரு. செட்டிநாடை தான் கெட்டி நாடுங்கிறேன். செட்டிநாடை தான் கெட்டி நாடுங்கிறேன். செட்டிநாடை தான் கெட்டி நாடுங்கிறேன். நான் சொல்ற பக்கம் பூரா இதான். எங்க ஆளு பூரா வேலை செய்யறது பூரா செட்டிநாடு தான். நான் எதிர்பார்க்கல. சும்மா ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதான் நான் மகிழ்ச்சியாக இருக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பையங்க. இப்ப நீங்க டிவியோட போகும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. வீட்டுக்கு போன்ல சொல்லவே கூடாது, நேரில் தான் நீங்க போகணும். தன்னிலை மறக்கும் தென்னிலைங்கிற சித்தூருக்கு நமக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட ஒரு சூப்பர் ஹீரோ இந்த ஊரில் தான் வந்தார். செட்டிநாடு கட்டிட கலைஞர்கள் கொண்டாட்டத்தினோட ஒரு ஹைலைட்டான இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் பங்கெடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு இது வாங்கியிருக்காரு. அப்போ அவரை பார்த்து அவர் வீட்டில் அவங்க வீட்டம்மா அவங்க குழந்தைகளோட எக்ஸ்பிரஷன் எப்படி அப்படிங்கிறது கேட்குறதுக்காக நம்ம இப்போ அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அவர் மிஸ்டர் தர்மேந்திரன் அவருக்கு பேர். வணக்கங்க. நாங்கள் செட்டிநாடு சிமெண்ட் வரோம். இன்னைக்கு ஒரு பங்கெடுக்கிறது சொல்லியிருந்தாரா? இந்த நிகழ்ச்சிக்கு காலையில் உங்கள் கணவர் வந்திருந்தாருமா?
ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி நடந்து எங்கிட்ட சொன்னார். அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் தான் டாப் விஐபி, முக்கியமான ஆள். சரிங்களா? இப்போ அந்த நிகழ்ச்சியில் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் வரப்போ என்ன சொல்லிட்டு வந்தார் உங்கள்கிட்ட? எங்கிட்ட மீட்டிங் அப்படி சொல்லிட்டு வந்தாருங்க. மீட்டிங் தான் சொன்னார். மீட்டிங் போயிட்டு வர கரூர் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது எதிர்பார்ப்போட அனுப்பி வச்சுச்சிங்களா அவரை? ஏதாவது எதிர்பார்ப்போட ஏதாவது இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வருவார், பிடிச்சி வாங்கிட்டு வந்து எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலைங்க. தர்மேந்திரன் வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டிவி சொல்லுங்கம்மா. எப்படி உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷமாமா? அதே மாதிரி இங்கே கொடுக்க போகிற gift வந்து சில கம்பெனிகள் மாதிரி வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கவில்லை. நாங்கள் கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்தது அனுசரித்து தான் தரோம். அந்த பாயிண்ட்ல யார் மிக அதிகமாக பாயிண்ட் எடுத்தாங்களோ அவங்களுக்கு உண்டானது அது தரம் வரியாக பிரித்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த செட்டிநாடு ஸ்தாபனமானது அவங்க முன்னேற்றத்துக்கு கருத்தில் கொண்டு மட்டுமல்ல, அந்த ஸ்தாபனத்தில் அங்கமாக இருக்கிற தொழிலாளர்களை முன்னிறுத்தி அவர்களை மனதில் மேன்மையாக எண்ணி அவங்களுடைய எதிர்கால சந்ததிகளோட வளர்ச்சிக்காகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை எங்களுக்காக எங்களை சார்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்காகவும் ஏற்படுத்தி அதன் மூலமாக சாதாரண ஒரு பயன் இல்லாமல் நல்ல விலை உயர்ந்த ஒரு பொருட்களை பரிசாக பெற்றுத்தரும்படியாக அந்த ஸ்தாபனம் எங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறதே நாங்கள் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரங்கத்துலலாம் நாங்கள் கட்டட வேலை செஞ்சிட்ருக்கிற சிமெண்ட்டும் கையுமா இருக்கிற நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஏசி ரூமில் உட்காந்து இப்படி ஒரு நல்ல ஒரு உணவை அருந்தி இப்படி ஒரு பரிசுகளை பெற்று நாங்கள் மேலும் நாங்கள் வந்து உற்சாகமாக இந்த காரியத்தில் நாங்கள் எங்களை பங்கெடுத்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். பாரிநிலை உயர்ந்த நாடு பாரத நாடு, நாம் எல்லாம் வாழ்வது தமிழ்நாடு. கட்டிடக் கலைஞர்கள் நெஞ்சில் என்றும் நிறைந்திருப்பது செட்டிநாடு. செட்டிநாடு கேட்டதை மட்டும் இல்ல, கேட்காததையும் கொடுக்கும். அச்சய பாத்திரம் கேட்கறத மட்டும் தான் கொடுக்கும். இந்த செட்டிநாடு கேட்காததையும் கொடுக்கும்ங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்கோம். நாடு அதை நாடு, செட்டிநாடை நாடாவிட்டால் ஏது வீடு. செட்டிநாடு யூஸ் பண்ணதை எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியம் ரொம்ப தூரமாக தெரியுது. இதை தெரிவிச்சது ஒரு பரிசு பொருளாக நான் நினைக்கல, செட்டிநாடு எனக்கு கொடுத்த ஒரு கௌரவமாக நினைக்கிறேன். என்னடா இது கட்டிட கலைஞர் கொண்டாட்டம்? கட்டிட கலைஞர் கொண்டாட்டம்னா மற்ற சிமெண்ட் கம்பெனி நடத்துகிற மாதிரி கொத்தனாரோட மற்றவங்களையும் சேர்த்து பிரியாணி போட்டு பாக்ஸை கையில் கொடுத்துட்டு 51 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டு கொடுத்துட்டு மேசன் மீட்டிங் போட்டாச்சுன்னு மேனேஜர் கேட்டா ஆமாங்க சார் நடத்தியாச்சுன்னு கணக்கு காமிக்கிற மீட்டிங் நினச்சிங்களா? இது செட்டிநாடு சிமெண்ட் கட்டிட கலைஞர் கொண்டாட்டம். போய் சொல்லுங்க, செட்டிநாடு கட்டிட கலைஞர் கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சாரு. மேசன் மீட்டை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக நம்மளுடைய இதை கிராண்டாக ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் குடும்பத்தோட 1000 மேசன்ஸ் குடும்பங்கள் நம்மளுடைய மேசன் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை, எமது நிறுவனத்தினுடைய ஆசையும் அதுதான். கட்டிட கலைஞர்னா ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிச்சு ரொம்ப சிறப்பாக ஒரு பெரிய பப்பீஸ்ங்கிற ஹோட்டலை தேர்ந்தெடுத்து நமக்கு சிறப்பு விருந்தினராக எல்லாத்தையும் ஸ்பெஷல் கிஃப்டாக நம்மளை எல்லாத்தையும் வரவழைச்சி நம்மளை மேடை ஏறி பேச சொல்லியும் பெரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிற சந்தன மாலை அணிவிச்சு நம்மளை எல்லாரையும் கௌரவிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம விருந்தினர்கள் அனைவரும் செட்டிநாடு குடும்பத்தினருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். மிக அருமையான ஒரு சஜஷனை கொடுத்துட்டு போயினார் அவரு. உடனே இப்போ தெரிவிக்கிறோம், இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்க யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க கொடுக்குற பாயிண்ட்ல இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 10% உங்களுக்கு சேரும்.
ஒரு ஹோண்டா யுவா 2 வீலர் பரிசாக அளிக்கப்படுகிறது.